ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி கலர் கிரேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ராவாகவும் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். ஸோ எடுத்தால் அதில் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து நம்ம இன்னும் அக்யூரேட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக ஆக்குறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போர்ட்ரேட் அப்படின்னு இருக்கும். 4:6 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சைடில் செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நார்மலாக தான் இருக்கும். 6GB தான். ஸோ இப்போ இது ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டவுன்லோட்ஸோ இல்லை இதில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், எடுத்து வச்சுட்டு உங்களோட ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னோடய சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஃபோட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நான் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். அதில் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்ட்ரோல் லைக் கொடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எரர் மாதிரி பார்த்திங்கன்னா காட்டும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரீசைஸ் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா கலர் இன்க்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ நல்லா இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி Ctrl+Shift+A அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டு. அதில் கேமரா ரா ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து நல்லா நம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வார்ம் டூனா கூல் டூனா அப்படின்றதுக்கு வார்ம் டூன் மீன்ஸ் ரைட் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷ் கலராகும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூல் டோனாக ப்ளூயிஷ் கலர் அந்த மாதிரி ப்ளூ டோன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வந்து வச்சுக்கிறேன். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸுனால் உங்களுக்கு ரைட் சைடில் போகும், மைனஸ்னால் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +20 வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.25 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படி ஆப்ஷன் இருக்குது. கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஹைலைட்ஸ் வந்து நான் -100 வச்சுக்கிறேன். தேவையில்லாத லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து ஃபோட்டோவில் இருக்கிற தேவையில்லாத ஒயிட் லைட்ஸ், அதாவது ஒயிட் டோன் வந்து அதிகமாக இருக்கும்ல, அது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டேன். இது ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கூட்டு போனீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆகும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் ஷேடோஸு. ஒயிட்ஸும் அது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண ஒயிட் ஆகும். லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ஆகிடும். ஓகேங்களா? ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆகிடும். அது மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ் வந்து +20 வச்சுக்கிறேன். ஹைலைட்ஸ் -100 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +54 அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு -10 வச்சு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். -10. அப்புறம் வந்து நான் டெம்பரேச்சரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +20 வச்சுக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. +20னா நான் வந்து ஒரு +15 வச்சுக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +15 வந்து வச்சுக்கிட்டேன். பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -10 வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். டெக்ஸ்சர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். டோன் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர்னால் அந்த கார்னர் வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, டெக்ஸ்சர்னால் அந்த ஷேப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேடு அந்த டெக்ஸ்சர் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது வந்து டார்க் ஆகும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 0ல் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20ல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். 20 ஒரு 10ல் வச்சுக்கலாம். 10 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? கிளாரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த டார்க்கர் டோன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். கிளாரிட்டின்ற பேரில் தேவையில்லாத இதெல்லாம் இது பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து என்னென்ன கலர் இருக்கோ அது அப்படியே டார்க் ஆகிடும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்ணு பக்கத்தில் உங்களுக்கு லைட்டாக பிளாக் கலர் இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல்லாமே டார்க் ஆகிடும். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு +25 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டிஹெச் அப்படின்ட்டு இருக்குது. ஒயிட் லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிடும். இருக்கிற டோனை வந்து டார்க்காக காட்டும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஹெச் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்து செக் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வச்சு பார்க்கலாம். +25 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் விப்ரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுற மாதிரி தான், இதுவும் வார்ம் டோன் கூல் டோன் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரில் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபுல்லாக ப்ளூவாக வந்துடும். ஸோ வைப்ரன்ஸில் பண்ணிங்கன்னா ஒரு கிரே டோன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவே ஆல்ரெடி கொஞ்சம் வெளியே எடுத்தது, வார்ம் டோனில் எடுத்தது. அதனால் நம்ம இதில் சேச்சுரேஷனும் டெம்பரேச்சரும் அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து சேச்சுரேஷன் பெருசாக எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஸோ வைப்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ +7 மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இது வார்ம் டோனில் எடுத்ததுனால நம்ம சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ பெருசாக அதிகமாக வந்து நம்ம இன்க்ரீஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நம்ம மிட் டோனில் எடுத்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம இந்த மாதிரி கலர் வந்து பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். இது வந்து பேசிக் தான். ஸோ இதிலே கர்வ்ஸ், டீட்டெயில், கலர் மிக்சர், கலர் கேட்டிங், ஆப்டிக்ஸு, ஜாமெண்ட்ரி, எஃபெக்ட்ஸு, ஸோ கேலிப்ரேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட இது வந்து ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருக்குது. நம்ம போக போக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து எல்லாமே லேர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம பேசிக்னால ஸோ நம்ம பேசிக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ பேசிக்காக நம்ம எப்படி ரஃப்பாக பண்ணுறது, ஒரு சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ எடிட்டிங் அப்புறம் கிராஃபிக் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணுறதுனா ஸோ ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ JPEG சேவ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணி கிரேட் வச்சுக்கோங்க. ஸோ கிரேட் கொடுத்துட்டு ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ பை மகளே, பாய். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து